சட்டமன்றத்தில் இன்னைக்கு நடந்த கொத்து புரோட்டாக்கள்ல இன்னைக்கு கொத்து புரோட்டாவை போட்டவர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள். கொத்து புரோட்டாவை வாங்கியவர் வழக்கம் போல நம்ம செங்ஸ் ப்ரோ அவர்கள். செய்கை நான் செய்கை அப்படி ஒரு செய்கை சரியான சம்பவத்தை செஞ்சுட்டு போயிருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் நம்ம கனிமொழி சந்தோஷ்னு ஒரு எம்எல்ஏ இருப்பாங்க. ஜோசியம் பார்க்குற அக்காவில் இருக்கும், கவுண்டம்பாளையத்து எம்எல்ஏ. அந்த அக்கா ஏதோ என்னது மன்மத நன்றி அப்படின்னு இன்னைக்கு சட்டமன்றத்தில் ஒரு புது தமிழ் வார்த்தையை புது தமிழ் டிக்ஷனரியில் ஏற்றுறதுக்கான அந்த வார்த்தையை வழக்கமாக நம்ம மரிய வில்சன் அவர்கள் கொடுப்பாரு. அப்படி இல்லைனாக்கா ஐயா புசியானந்த் அவர்கள் கொடுப்பாரு. அந்த வேலையை இன்னைக்காக்க கனிமொழி சந்தோஷ் அவர்கள் கையில் எடுத்துக்கிட்டு இந்த தமிழ் சமூகத்துக்கு புதிதாக ஒரு தமிழ் வார்த்தையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த வார்த்தை தான் மன்மத நன்றி அப்படிங்கிற வார்த்தை. அதை பயங்கரமாக வைரலாக கிடக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த போலூர் எம்எல்ஏ அவினேஷா அந்த பையன் பேர் அவினாஷ்ன்னு நினைக்கிறேன். அந்த ரீல்ஸ் பைத்தியம் அது ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று எடுத்து வைரல் ஆச்சு. வேலை செஞ்சுட்டு போயிட்டு இந்த பேப்பரை படி அந்த பேப்பரை படி என்ன திமிரா பார்க்குற, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா, உனக்கு என்ன வயசாகுது அப்படின்னு ரீல்ஸ் எடுக்கும்போது ரீல்ஸ் எடுத்தவனே சிரிச்சுக்கிட்டு இருந்தான் அந்த ஆள் பேசுறதை பார்த்து. அவர் இன்னைக்கு குஜிலி மஸ்து ஒன்று வாங்கியிருக்கிறாப்புல. இப்படி தாவேக்காவை சேர்ந்த பலரும் இன்னைக்கு குஜிலி மஸ்து வாங்கியிருக்கிறாங்க. யார் யார் வாங்கியிருக்காங்க, யார் குஜிலி மஸ்தை கொடுத்தது அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நீங்கள் இடம் மாறி இருக்கிறீர்கள், பரவாயில்லை. அதற்காக இவ்வளவு துடிபாட வேண்டிய அவசியம் இல்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்த இடத்தை அவர்தான் முதலில் மாற்றியவர் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அசிங்கப்பட்டார் செங்ஸ். மதிப்பிற்குரிய முன்னாள் முதல்வர், பாசத்திற்குரிய சகோதரர், மூத்த உறுப்பினர் அவர்கள் பேசும்போது இடத்தை முதலில் மாற்றியவர் நம்முடைய அமைச்சர் என்றார். ஆனால் பாருங்க என்ன ஆச்சரியம்னா, இடத்தை மாற்றிய போதும் அவர் இதயத்தின் அருகே இருந்த அந்த நிழல் படத்தை மாற்றவே வேண்டாம் என்று சொன்னவர் எங்களுடைய வெற்றி தலைவர். ஆனால் அண்ணனுடைய பாக்கெட்டை பார்க்கிற பொழுது இடமும் மாறி இருக்கிறது, இதயமும் மாறி இருக்கிறதோ என்று தோன்றுகிறது. எங்களுடைய இதயத்தில் நிலையாக வைத்திருக்கிறோம். என்றைக்கும் எங்களுடைய கடைசி காலம் வரை வைத்திருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். படத்தை காட்சி ஏமாற்றுகின்ற பழக்கம் எங்களுக்கு இல்லை என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படியா 3 பேரும் மடக்க நினைச்சா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் குறுக்க புந்து ஒரு மான்கம் படுத்து ஃபைட்டை போட்டு 3 பேரையும் குஜிலி மஸ்து பண்ணியிருக்காப்புல. ஆக்சுவலாக என்ன நினச்சிட்டாங்க தான் அவர் சொல்கிறாப்புல, நீங்கள் இடத்த மாற்றிட்டீங்க, அதுக்காக இவ்வளவு துதி போடாதீங்க அப்படின்னு செங்ஸ் ப்ரோ கிளாஸ் எடுக்க போக இதில் கடுப்பால் நம்ம ஐயா ஓபிஎஸ் அவர்கள் யார் கிளாஸ் எடுக்கிற நீ இந்த இடத்த மாத்திர பழக்கத்தையே இங்கே முதல்ல உருவாக்குனது யார், முதல்ல இடத்துல மாற்றினது யாரியா, நீ தானே மாற்றின அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அதுக்கப்புறம் நம்ம ஆதவர்ஜுனா அப்புறம் நம்ம ராஜமோகன்லாம் குறுக்க வந்து அவர் இடத்த மாற்றினாலும் படத்தை மாத்திர அப்படின்னு ரைமிங்காக பேச போக, ஐயா இந்த படத்தை மாத்திரலாம் என்கிட்ட சொல்லாதீங்க, நான் திராவிட பாரம்பரியத்தில் ஒரு கட்சியில் வந்திருக்கேன், நான் இப்போவும் அதே திராவிட பாரம்பரியம் உள்ள கட்சியில் தான் இருக்கேன். திராவிட பாரம்பரியத்தினுடைய பரிணாமமாக ஐயா பெரியார்லேருந்து, அதுக்கப்புறம் பேரறிஞர் அண்ணாவிலேருந்து, முத்தமிழறிஞர் கலைஞர்லேருந்து, அதுக்கப்புறம் எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், அதுக்கப்புறம் மு.க. ஸ்டாலின் அவர்கள், இப்படி இந்த திராவிட பரிணாம வளர்ச்சியில் உள்ள தலைவர்களை தான் நான் இந்த கட்சியில் தான் இருக்கேன், வேறு கட்சிக்கு நான் போகலை, இந்த திராவிட இயக்கத்தோடு தான் நான் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கேன், இந்த தலைவருடைய ஃபோட்டோவை தான் நான் பேக்கெட்டில் வச்சுருக்கேன், அதனால் இந்த படத்தை காமிச்சு ஏமாத்துற வேலை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாப்புல. இதில் 2 வகையான கருத்துக்கள் இருக்குது. படத்தை காமிச்சு ஏமாத்துறதுனா இப்போ செங்ஸ் ப்ரோ ஜெயலலிதாவோட படத்தை வச்சுட்டு ஊரை ஏமாற்றிட்டு இருக்காப்புல அப்படின்னு சொல்கிறாப்புல. இன்னொன்று விஜய் அவர்கள் எப்படி படத்தை காமிச்சு ஏமாற்றி வந்தாப்புல, இந்த படத்தை காமிச்சிட்டு ஏமாற்றி வர்றது எங்களுக்கு தெரியாது, நாங்கள் கொள்கை ரீதியாக மக்களுக்கான திட்டங்களை தீட்டி மக்களான திட்டங்களை சொல்லி அதன் மூலமாக தான் நாங்கள் ஆட்சிக்கு வருவோமே தவிர அந்த படத்தை காமிச்சு ஏமாற்றிட்டு வர வேலை எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாப்புல. இதில் நம்ம குறுக்கு விசாரணையாக கேட்குறது என்னன்னாக்கா, ராஜமோகன் அவர்கள்ட்டையும் ஆதவர்ஜுனார்கிட்டையும் அவர் இடத்த மாற்றினாலும் படத்தை மாற்றலை அப்படின்னு சொல்கிறது ஆக்சுவலாக சென்றாயும் நீங்கள் இதுக்கு வெக்கப்படணும், நீங்கள் இதுக்கு வேதம் பண்ணணும், இதுக்கு நீங்கள் கூச்சப்படணும். ஏன்னா ஒரு ஆள் ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு வர்றாப்புல, கட்சி மாதிரி வர்றாரு அப்படின்னாக்கா, நான் இப்போ இருக்கிற கட்சியை விட இந்த மாறுகிற கட்சி அப்படிங்கிறது கொள்கையை ரொம்ப இதை விட இந்த கட்சியில் அதிகமாக பேசுகிறாங்க, இதை விட அதிகமாக இந்த கட்சியில் வந்து மக்கள் நலன் கொண்டு யோசிக்கிறாங்க, மக்களோட திட்டங்களை இந்த கட்சியை விட இந்த கட்சி வந்து அதிகமாக நடைமுறைப்படுத்துகிறாங்க, அல்லது இந்த கட்சியை விட இந்த கட்சி வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது கொள்கையில் அப்படிங்கிற காரணத்தினால தான் ஒரு மனுஷன் இந்த கட்சியில் இந்த கட்சிக்கு மாற முடியும். அவன் தான் மக்களுக்காக யோசிக்கக்கூடிய தலைவனாகவோ தொண்டனாகவோ இருக்க முடியும். அதர்வைஸ் இந்த கட்சியில் சீட்டு கொடுக்கல, இந்த கட்சியில் பொறுப்பு கொடுக்கல, அதுக்காக நான் அந்த கட்சிக்கு போகிறேனாக்கா அந்த கட்சியில் இதை விட அதிகமாக கொள்கை பேசுனாக்கா ஓகே. அப்படி இல்லையே, அப்போ வெறுமனே கொள்கை வெறுமனே ஒரு பதவிக்காகவும் ஒரு சீட்டுக்காகவும் ஒரு அமைச்சர் பதவிக்காகவும் போகிறீங்கன்னா உங்கள்கிட்ட என்ன கொள்கை இருக்கும்? அப்போ அதுக்காக அதனால தான் கேட்குறாங்க. இப்போ அந்த கட்சிக்கு வந்துட்டார்ல, வந்துட்டாக்கா இப்போ அந்த கட்சியினுடைய தலைவருடைய படத்தை தானே அவங்க வச்சுருக்கணும்.
அது இல்லாமல் ஏற்கனவே இருந்த ஜெயலலிதா அவருடைய படத்தோடையே நீங்கள் தொடரலாம் அப்படின்னாக்கா அவர் என்ன நினைக்கிறாருன்னா இவர் சென்ஸ் ப்ரோ ஏ பேக்கெட்டில் படம் வைக்கிற அளவுக்கு உன் தலைவர்னா அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது அப்படின்னு அவர் சொல்ல வர்றாப்புல. அது சட்டமன்றத்தை சொல்ல முடியாதுன்னு சொல்லாமல் இருக்காரு போல் இருக்கு. இப்போ ஒருவேளை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் திமுகவிற்கு வராமல் தாவேகாவிற்கு போயிருக்காருன்னு வச்சுங்க. இப்போ தாவேகாவிற்கு ஒருவேளை ஓபிஎஸ் ஐயா போயிருந்தாருனாக்கா அவர் அப்போ என்ன பண்ணுவார்னாக்கா அதே ஜெயலலிதா படத்தோட தான் ட்ராவல் பண்ணியிருப்பார் நம்ம சென்ஸ் ப்ரோ மாதிரி. ஏன்னா ஜெயலலிதா அவர்களை விட சிறப்பாக செயல்படுகிற ஒருவராக இருந்தால் நான் படத்தை வச்சுப்பேன், அப்படி இல்லை அப்படிங்கிறது தான் அவங்க சொல்ல வர ஸ்டேட்மெண்ட்டு. ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஐயா கலைஞர் அவர்களோ ஸ்டாலின் அவர்களோ ஜெயலலிதாவோட சிறப்பாக செயல்பட்டுருக்கிறார்கள் அப்படிங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. அதனால் ஜெயலலிதாவோட பெட்டரான தலைவர் அப்படிங்கிறதுனால தான் ஃபோட்டோவை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வச்சிருக்கிறாரு. அப்படி இல்லாமல் உங்கள் கட்சிக்கு வந்திருந்தாக்கா அவர் விஜய் ஃபோட்டோ வச்சிருக்க மாட்டார், அப்போ அவர் ஜெயலலிதா ஃபோட்டோ வச்சுருப்பாரு. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இப்போ ஜெயலலிதா அவரோட ஃபோட்டோ வச்சுருக்காங்களா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நாங்கள் ஊழல் லஞ்சத்தை வந்து டோட்டலாக க்ளோஸ் பண்ண போகிறோம், ஒழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் A1 குற்றவாளியாக குற்றம் நிரூபிக்கப்பட்டு குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு தீர்ப்பில் திட்டமிட்ட கொள்ளைக்காரி அப்படின்னு தீர்ப்பு எழுதாங்க நீதிபதி. அந்த தீர்ப்பு ஜெயலலிதா அவர்களை அப்படியாப்பட்ட திட்டமிட்ட கொள்ளைக்காரியாக மக்களுடைய பணத்தை ஆட்டையை போட்டு ஒருத்தனுடைய ஃபோட்டோவை பாக்கெட்டில் வச்சுருக்காங்கனாக்கா அவரை அந்த ஃபோட்டோவோட நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவரை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி ஊழலை ஒழிப்பீங்கன்னு நான் கேட்குறேன். அவங்கள தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒருத்தரை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி ஊழலையும் லஞ்சத்தையும் எப்படி ஒழிப்பீங்க? நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்தவர் திமுக சார்பில் சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்த திரு காந்தி செல்வன் அவர்கள். இது ஒரு வரலாறு. அது பதிவு. காங்கிரஸ் பேர் இயக்கம் ஆட்சியில் இருக்கிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் அதில் பங்கு பெற்றது என்பதிலே தவறான செய்தி அல்ல, உண்மையான செய்தி தான். அப்பொழுது நாமக்கல்லை சேர்ந்த காந்தி செல்வன் என்பது அவர் வந்து சாதாரண ராஜாங்க துணை மந்திரியாகத்தான் இருந்தார். அவர் நாடாளுமன்றத்தில் இந்த நீட்டு தேர்வை அவர் அறிமுகப்படுத்தவில்லை. பொதுப்பணித்துறை அமைச்சுக்கு சொல்கிறேன். குலாம் நபி ஆசாத் அவர்கள் காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்த மூத்த அமைச்சர் அவர்கள். எனவே அவர் தான் வந்து நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தி பேசினார் ஒழிய, ஏன்னா காங்கிரஸ் அமைச்சர் அவர்கள் அவருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். நாங்க இணை அமைச்சர்லாம் வந்து எப்பவுமே நாடாளுமன்றத்துல வந்து எல்லாம் அறிமுகப்படுத்த முடியாது. நாங்க இருந்தோம். ஆனா அதே நேரத்தில் கேபினெட்ல வந்து நாங்க தமிழ்நாட்டில் இந்த நீட்டு தேர்வை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிற கலைஞர் சொன்ன கருத்தையும் அந்த கேபினெட்ல சொல்லப்பட்டது மட்டுமல்ல, அப்பொழுது முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் கடிதமே எழுதினார். என்ன எழுதினார்னா, தமிழ்நாட்டுக்கு நீட்டு ஒத்து வராது, நாங்கள் இங்கே அறிமுகப்படுத்த மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னார்கள். அவருக்கு உத்தரவாதம் கொடுத்தாங்க, நாங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம், ஏற்றுக்கொள்ளுகிற மாநிலத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். அதனால்தான் தடை இருந்தது. அவர் இருக்கும் போது தடை இருந்தது. அதற்கு பின்னால் ஆண்ட அம்மையார் அவர் காலத்திலும் நீட்டு தேர்வு நுழையல. அதுதான் வரலாறு. இதில் இந்த கட்டணம் எதுக்கு அடுத்துனா இதில் ஒரு முக்கியமான ஒரு வரலாறு இருக்குது. நீட்டை பற்றின ஒரு தீர்மானம் ஒன்றைக்கு நிறைவேற்றினாங்க. ஸோ அது நான் பின்னாடி வர்றேன். அந்த தீர்மானத்தை ஒட்டின அந்த விவாதம் போகும்பொழுது தான் நம்முடைய ஆதவர்ஜனார்கள் வாயை திறந்தாலே பொய்யை தவிர வேறு எதுவுமே வராது. அவர் ஒரு 6 அடிக்கு வளர்ந்துருக்கிறாப்புல இல்லை, அந்த உருவம் முழுக்க சதைகளாலும் எலும்புகளாலும் இரத்தத்தாலும் பின்னப்பட்டது அல்ல, பொய்களாலும் அவதூறுகளாலும் பின்னி பிணையப்பட்ட ஒரு உருவம் தான் அவருடைய 6 அடி உருவம். நீங்கள் அவருக்கு வந்து ஏதாவது நமக்கு உடம்பு சரியில்லை, ஏதாவது ரத்தம் ஏற்றணும்னாக்கா நம்ம என்ன சொல்லுவோம், பி பாசிட்டிவ், ஏபி பாசிட்டிவ், ஓ நெகட்டிவ், ஏபி நெகட்டிவ் தானே சொல்லுவோம். அவருக்கு வந்து பொய் நெகட்டிவ், பொய் பாசிட்டிவ், அவதூறு பாசிட்டிவ், இப்படி தான் அவருடைய உடம்புல நீங்கள் ரத்தம் ஏற்றணும். அப்படியாப்பட்ட ஒரு பொய் புனைவு புரட்டுகளால் ஆன ஒரு உருவம் தான் அந்த உருவம், 6 அடி உருவங்கிறது. வாயை திறந்தாக்கா பொய்யை தவிர வேறு எதுவுமே ஒரு பொய் மூட்டை புழு மூட்டைன்னு சொல்லலாம். அதாவது சீமான் தமிழ்நாட்டிலே 2 பேருக்கு தாங்க போட்டி, யார் பொய்யை பரப்போதோ 2 பேர் தான் போட்டி. ஒன்று எங்கள் அண்ணன் சீமானு, இன்னொன்று ஆதவர்ஜனா. இந்த பொய் இருக்குல்ல, அதாவது நீட்டு வந்து முதல்ல திமுகவை சார்ந்த அமைச்சர் காந்தி செல்வம் அவர்களால் தான் நாடாளுமன்றத்திலேயே அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அப்போ காந்தி செல்வம் அவர்கள் வந்து அந்த நீட்டுக்கு ஆதரவு தெரிவித்து பேசினார், நீட்டை வரவேற்று கலைஞர் அவர்கள் கடிதம் எழுதினார் அப்படிங்கிற அந்த 3 பொய்கள் இருக்குல்ல, இந்த 3 பொய்களையும் முதல்ல தமிழ்நாட்டுக்குள்ள உழவிட்டது யாருனாக்கா அந்த சீமான்கிற ஒருத்தர் இருக்காப்புல, அவர் தான் இந்த பொய்யை உழவிட்டது. இந்த பொய்யை அவர் பேசும்பொழுது இந்த பொய்யை அப்படியே தூக்கிட்டு போனது யாருன்னாக்கா அன்றைய சாட்டை துரைமுருகன் அவர்களும், அன்றைய இன்னைக்கு நீங்கள் அந்த உடன்பிறப்புகள்லாம் வீடியோ ஷேர் பண்ணுறீங்களா சாட்டை துரைமுருகன், அந்த சாட்டை துரைமுருகனும் நம்ம இடும்பாவனம் கார்த்தி, இவங்க 2 பேரும் தான் அந்த பொய்யை எடுத்து கொண்டு போய் சோசியல் மீடியாவில் பேசுறது, எழுதுறது, வீடியோ போடுறது அப்படின்னு சீமான் பேசுவாப்புல. அந்த பொய்யை இவங்க சேனலாகவே பேசிட்டு வருவாங்க. இந்த பொய்யை இன்னைக்கு ஆதவர்ஜனா வரைக்கும் நினைக்கினாக்கா திரும்ப சொல்கிறேன், இந்த என்டிகே அப்படிங்கிறது ஏதோ நீ விஜயை திட்டிட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. இது எல்லாமே பிஜேபியோட பி டீம் தான். என்டிகேவும் பிஜேபியோட பி டீம் தான், டிவிகேவும் பிஜேபியோட பி டீம் தான். இது எப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன், அது கொஞ்சம் விரிவாக பேசணும். இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் ஷேர் பண்ணிட்டு இருப்பீங்க சீமானோட வீடியோவை,
சாட்டை திரும்புற வீடியோவை எனக்கு விஜய் பயங்கரமாக பொழந்து கட்டுறாரு அப்படிங்கிறத பேசிட்டு இருக்கீங்க. ஒரே ஒரு லைன் தான், இந்த டிவிகேவுக்கு எதிரான வாக்குகளை திமுகவுக்கு போக விடாம பிரிக்கணும். அதற்கான வேலை தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இதில் சாட்டை துறைமுருகனா ஒரு பெரிய ஆளாக மாற்றுவாங்க. அப்படியே என்டிகே கட்சி தான் முழுக்க முழுக்க விஜய்க்கு எதிரான கட்சி அப்படிங்கிற மாதிரி மாற்றுவாங்க. இப்போ அந்த என்டிகே கூட சில கூட்டணி கட்சிகளை இணைப்பாங்க, இணைச்சி விட்டு அது ஒரு டீமாக பிரிச்சு விடுவாங்க. அப்போ இந்த டிவிகேக்கு எதிராக விஜய் இவங்க திமுகவுக்கு வர வேண்டிய வாக்குகள்லாம் நேராக அங்கே பாக்கெட் ஆகும். இதுதான் இவங்களுடைய ஒரு எலெக்ஷன் கால்குலேஷனு. அப்புறம் அந்த காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, அப்புறம் அந்த விசிகா அந்த கட்சிகள்லாம் இருக்குல்ல, இவங்க வழக்கம் போல் அந்த கூட்டணிக்குள்ளே நாங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணுறோம். இவங்க பயங்கரமான அம்பேத்கர் பேரா அவர் வந்து பயங்கரமாக கொள்கை பேசுகிறாப்புல, வாருங்க தலித்துகளுக்கு சீட்டு கொடுக்குறாப்புல, தலித்துகளுக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுக்குறாப்புல, அப்புறம் பொது தொகுதி தலித்துகள் நிற்கிறாப்புல, இந்த கம்பெல்லாம் சுற்றிக்கிட்டு அவங்களாம் அங்கேயே நின்றுவாங்க. இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். எங்கேயோ பேச வந்து எங்கேயோ வந்து நிற்கிறோம்னு நினைக்கிறேன். ஸோ பேச வந்த விஷயம், அந்த நீட் நாடாளுமன்றத்தில் அறிமுகமாகும் போது காந்தி செல்வம் அவர்கள் மினிஸ்டர் கிடையாது, அவர் வந்து துணை அமைச்சர். துணை அமைச்சர்னாக்கா அவரால் பில்லெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. பில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அதுக்கு அந்த துறைக்கான அமைச்சர் தான் அந்த பில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அப்போ குலாம் நபி ஆசாத் அப்படிங்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மூத்த அமைச்சர், அவர் தான் அந்த துறைக்கு அமைச்சர், அவர் தான் அந்த பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அப்போ ஆதவர்ஜன அவசரமாக இருந்துச்சு, திமுக தான் அந்த பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணி சொல்கிறாப்லையே. அப்போ அக்யூசேஷன் பண்ண பார்க்குறாப்புல, பாருங்க நீட்டை அறிமுகப்படுத்தினது இவங்க தான், அதனால் இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க, இவங்க மக்கள் விரோத சக்தி அப்படின்னு சொல்ல வராப்புலனாக்கா அதை அறிமுகப்படுத்தினது குலாம் நபி ஆசாத் காங்கிரஸ் கட்சி. இப்போ நீங்கள் பேசுங்க பார்ப்போம். இப்போ பொதுவெளியில் இந்த நீட்டை அறிமுகப்படுத்தியது காங்கிரஸ் தான், இந்த பில்லை அறிமுகப்படுத்தியது குலாம் நபி ஆசாத் என்கிற ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய மினிஸ்டர். அப்போ இந்த காங்கிரஸ் கட்சி தான் முழுக்க முழுக்க நீட்டை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்தது, அப்போ திமுக எதிர்த்தது அப்படிங்கிற வரலாறை பேசுங்க. அப்போ அன்னைக்கு இந்த நீட்டை எதிர்த்து கலைஞர் கடிதம் எழுதினார். ஆனால் இந்த என்டிகேவில் உள்ள அவதூறு பரப்புகளை என்ன பண்ணாங்கன்னாக்கா, நீட்டை வரவேற்று கலைஞர் கடிதம் எழுதினார்னு அப்படியே மாற்றி பேசினாங்க. ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலேயே ஒரு பெரிய தமிழினுடைய நியூஸ் சேனலில் உட்காந்து சீமான் இந்த பொய்யை அப்படியே பேசினார். அன்றைக்கி மறுநாள் நம்ம வீடியோ போட்டு அதை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். அன்றைக்கி சீமானுக்கு எதிராக நம்ம தான் வீடியோ போட்டிருந்தோம். அவர் பேசுகிற பொய்கள் முழுக்க எக்ஸ்போஸ் பண்ணி அன்னைக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது நம்ம தான். அன்னைக்கு இந்த விஷயம் காந்தி செல்வம் விஷயத்துலேருந்து அன்னைக்கு கலைஞர் வந்து ஆதரித்து எழுதினார், அது பேப்பரில் வந்த நியூஸ், இந்த ஆதாரங்கள்லாம் திரட்டி அந்த சீமான் பேசின பொய்யை மறுத்து பேசுனது நம்ம தான். அந்த பொய்யை திரும்ப அப்படியே கொண்டு போய் சேர்த்தது சாட்டை துறைமுருகனும் இடும்பாவனம் கார்த்தியும். ஷேர் பண்ணுங்கள், சாட்டை திரும்ப வீடியோ போட்டிருப்பாப்புல, கோட் ஷூட் போட்டு ஷேர் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்ச நாளாக தெரிய வரும் உங்களுக்கு. சரி, அன்னைக்கே அந்த பொய்யை வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணோம். ஆனால் அதே பொய்யை பாருங்கள், என்டிகே சீமானுடைய அந்த தும்பிகள்லாம் என்னென்ன பொய்களை திமுகவிற்கு எதிராக கலைஞருக்கு எதிராக என்னென்ன பொய்யெல்லாம் அவதூறுகளெல்லாம் பரப்புனாங்களோ அந்த அவதூறு குப்பைகளை அப்படியே இன்னைக்கு டிவிகேவில் உள்ள ஆதவர்ஜனா பரப்பிட்டு இருப்பாப்புல. ஏன், ஒரு துறையினுடைய மினிஸ்டர் அவர், அந்த கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்கார். இது சாதாரண மேட்ரு. நீட்டை கொண்டு வந்து குலாம் நபி ஆசாத் காங்கிரஸ்காரரு, காந்தி செல்வனை துணை அமைச்சராக தான் இருந்தார். அன்னைக்கு திமுக கடுமையாக எதிர்த்துச்சு. அப்போ சட்டமன்றத்தில் வாதம் பண்ணும்போது நீட்டுக்கு எதிராக நாங்கள் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கே நாங்கள் எதிரானவர்களுங்க, அதனால் நீட்டுங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாமு எங்களுக்கு தேவையில்லை, அப்போயே நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து அதெல்லாம் வேண்டான்னு கொண்டு வந்துட்டோம், அதனால் நீட் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு அன்னைக்கே பேசினே திமுக. நீட் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி பேசி நாடாளுமன்றத்தில் சண்டை போட்டுச்சு. அப்போ என்ன சொன்னாங்கன்னாக்கா, அப்போ நாடாளுமன்ற அந்த தலைவர், பேரவைத் தலைவர் என்ன சொன்னார்னாக்கா, அவர் வந்து உங்களுக்கு வேண்டாம்னாக்கா நீங்கள் மட்டும் வேணாம்னு சொல்லலாம், மற்ற மாநிலங்கள் வேணும்னு சொல்கிறாங்களே அவங்களுக்கு எப்படி நீங்கள் வேணாம்னு சொல்லலாம், நீங்கள் உங்கள் மாநிலத்துக்கான பிரதிநிதிகள் தவிர நீங்கள் கேரளாவுக்கோ, ஆந்திராவுக்கோ, மத்திய பிரதேசக்கோ, ஜார்க்கண்டுக்கோ, உத்தரப்பிரதேசக்கோ, குஜராத்துக்கோ, பஞ்சாபுக்கோ, மற்ற மாநிலங்களுக்கோ, ஹரியானாவுக்கோ நீங்கள் பிரதிநிதி கிடையாது. தமிழ்நாட்டுக்கு நீங்கள் பிரதிநிதி, தமிழ்நாட்டுக்கு வேணாலும் நீங்கள் சொல்லலாம், அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது, நாங்கள் வேண்டான்னு இப்போ திரும்ப கலைஞர் கடிதம் எழுதுறாரு, நாடாளுமன்றத்தில் பேசுகிறாங்க. அதையொட்டி தான் தமிழ்நாட்டுக்கு நீட்டிலிருந்து விலக்கு அப்படின்னு எழுத்தாங்க. அதுக்கப்புறம் திரும்ப கொண்டு வர முயற்சி பண்ணும் பொழுது இவங்க ஜெயலலிதா அவர்கள் இருக்காங்க, அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்களும் கடிதம் எழுதி அதற்கான விளக்கை வாங்கி வச்சுருந்தாங்க. ஐயா இபிஎஸ் அவர்கள் வந்த பொழுது தான் நெடுஞ்சான்கடையாக கிடந்து நீட்டை உள்ளே தார்பாய் போது படுத்து அந்த ரெட் கார்பெட்டுக்கு பதில் ஒரு ஒயிட் கார்பெட்டாக படுத்து அந்த நீட்டை உள்ளே கொண்டு வந்தது ஐயா இபிஎஸ் அவர்கள். இதை ஒருத்தரும் பேச மாட்டாங்க, சட்டமன்றத்தில் பேச மாட்டாங்க, பொதுவெளியில் பேச மாட்டாங்க. இபிஎஸ் பிறலாம் வந்தது நாம தான் வாழ்னு மாங்கன்னு கற்றுக்கிட்டு இருப்போம். அப்போ இந்த எனக்கு தெரிஞ்சதான் சொல்கிறாப்புல, இதை தெரிந்தே தான் ஆதவர்ஜனா பதிவு பண்ணுது. அப்போ இந்த சின்ன விஷயம் கூட தெரியாத ஒருத்தர் எப்படி அமைச்சராக இருக்க முடியும்? இப்போ நீட்டை நீங்கள் நாங்களும் நீட்டை எதிர்க்கிறோம், நாங்களும் விளக்கு தான் பாருங்கள், நாங்களும் நீட்டுக்கு எதிரான மனநிலை தான் இருக்கோம் அப்படின்னாக்கா நீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. நீங்கள் உங்கள் கட்சியில் உள்ள யாரோ ஒரு தற்கொலை கிடையாதுல்ல, எங்கேயோ விசில் அடிச்சுட்டு மரத்து மேலே இருந்துக்கு தற்கொலை கிடையாதுல்ல, நீங்கள் அமைச்சர்ல. அப்போ நீட்டை பற்றி எங்கேயாவது கேள்வி கேட்பாங்க, இப்படி தான் சொல்லுவீங்களா? நீட்டை கொண்டு வந்து திமுக, காந்தி செல்வங்கிற அன்னைக்கு துணை அமைச்சராக இருந்தவர் தான் பில் இன்ட்ரடியூஸ் பண்ணார், திமுக தான் அதை கொண்டு வந்து சொல்லுவீங்களா? சிரிக்க மாட்டாங்க.
சிரிக்க மாட்டாங்க. அப்போ இவருக்கு என்னன்னாக்கா, இவர் இந்த கொள்கை கோட்பாடுகள் மக்களுக்கு நல்லது செய்யணும், இதை மாற்றணும் அதை மாற்றணும் அப்படிங்கிறதுலாம் எண்ணம் இல்லை. இந்த ஆதவர்ஜுனாவுக்கு என்னன்னாக்கா, இவர் ஒரு மினிஸ்டராக இருக்கணும் அல்லது ஒரு எம்பியாக இருக்கணும். அதன் மூலமாக மற்ற மாநிலங்களில் பிஸ்னஸ், லாட்ரி பிஸ்னஸ்ஸு அல்லது கோல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்ஸு, இந்த மாதிரி வட மாநிலங்களில் உள்ள பிஸ்னஸ் இருக்கும்ல, அதாவது அந்த மக்களுடைய உழைப்பை சுருன்ற பிஸ்னஸ் எல்லாமே. இப்போ இந்த மாதிரி பிஸ்னஸை வட மாநிலங்களில் அங்கே போயிட்டு போகிறது நீங்கள் ஒரு மினிஸ்டராகவோ அல்லது எம்பியாகவோ இருந்தால் தான் நீங்கள் பண்ண முடியும். அப்போ அப்படி ஒரு போஸ்டிங் வாங்கினா அதுக்கு ஏதோ ஒரு கட்சி, அப்போ திமுகவில் போய் உட்காரும் பொழுது தாங்க புரடல் அடித்து விரட்டி விட்டாங்க. அந்த லாட்ரி கிட்டலாம் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி அடித்து விரட்டி விட்டாங்க. அப்புறம் நேராக விசிகாவுக்கு போனார். விசிகாவில் 2 நிமிஷம் மேலே எங்கேயும் மாதிரி சரிப்பட்டு வரணும்னு சொல்லிட்டு கழட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் டிவிகளை போய் சேர்ந்தாப்புல, அதுக்கப்புறம் மினிஸ்டர் வாங்கிட்டு இந்த ஊரில் உள்ள அவதூறு பொய் யாரெல்லாம் கக்கி வைக்கிறாங்களோ அதை திரும்ப கொண்டாந்து சட்டமன்றத்தில் கக்கிறது அல்லது ப்ரெஸ் மீட்டில் கேட்கறதே ஒரு பிழைப்பாக வைத்து கொண்டிருப்பதான் ஆதவர்ஜுனா. அதுதான் அண்ணன் ஏவா வேலு அவர்கள் சட்டமன்றத்திலே நாக்க மாதிரி கேள்வி கேட்டு அதுக்கு உள்ள தரவுகளையும் சொல்லியிருக்கிறார். இது ஏன் இவ்வளோ விரிவாக பேசுகிறேன்னாக்கா, இப்போ நீட்டு பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, திரும்ப இந்த நீட்டை குறித்த இந்த அவதூறுகளை பரப்புவார்கள். அதனால தான் சொல்கிறோம், யாராவது கேட்டாக்க இந்த தகவலை சொல்லுங்கள். அடுத்தது யாரை குஜில் மிஸ் பண்ணியிருக்காங்க பார்ப்போம். அடுத்ததாக அந்த நீட் ரத்துன்னு ஒரு தனி தீர்மானம் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரீன்ஷாட் இப்போ உங்களுக்கு வந்திருக்கும். அந்த தனி தீர்மானம் நம்ம இந்த மருத்துவத்துறை அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்கு அப்படி அருண்ராஜ், அவரை வச்சு தான் தனி தீர்மானத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ தனி தீர்மானத்துக்கு நீட் ரத்து அப்படிங்கிறத தனி தீர்மானத்துக்கு ஒட்டுமொத்தமாக எல்லா கட்சியுமே ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. ஏகமானதோட ஒரே ஒருத்தர் மட்டும் தான் மிஸ்ஸிங். அது யாருனாக்கா நம்ம பிஜேபி எம்எல்ஏ ஒருத்தர் போஜராஜன் அப்படின்னு ஒரு பிஜேபி எம்எல்ஏ இருக்காரு. அந்த பிஜேபி எம்எல்ஏ மட்டும் எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செஞ்சுட்டார். மற்றபடி எல்லா எம்எல்ஏக்களுடைய ஆதரவோட அந்த தனி தீர்மானம் நிறைவேறிருக்கு. ஆனால் அந்த தனி தீர்மானம் நிறைவேறும் பொழுது நம்ம ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் சார்பாக இந்த நீட்டு குறித்து முன்னாடி ஒரு திமுக பிரிவில் வரும் பொழுது அவங்க வெளியிட்ட அறிக்கை ஒன்று வைரலாக இருக்குது. அந்த அறிக்கையில் இதே தாவேக்கா என்ன சொல்லியிருக்குன்னா, சட்டமன்ற பேரவையில் தனி தீர்மானம் என ஏதாவது ஒரு வகையில் திசை திருப்பி மக்களை ஏமாற்றுவதுதான் திமுக தலைமையின் தொன்று தொட்ட வழக்கம். அதாவது தனி தீர்மானம்னு போடுறாங்களே, அது மக்களை மடைமாற்றுகிற வேலை, மக்களை திசை திருப்புகிற வேலை, மக்களை ஏமாற்றுகிற வேலை அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கனாக்கா, இதே தாவேக்கா அன்னைக்கு வெளியிட்ட அறிக்கை. அப்போ தனி தீர்மானம்னு போடுறது மக்களை ஏமாற்றுகிற, திசை திருப்புகிற, மடைமாற்றுகிற வேலை அப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் அதே வேலையை தானே சார் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் தனி தீர்மானம் தானே போட்டிருக்கீங்க. அப்போ தனி தீர்மானம் எந்த வகையிலையும் தீர்வாகாதனாக்கா அப்புறம் இதுக்கு அந்த தனி தீர்மானத்தை போடணும். அப்போ வேற எந்த வகையில் அந்த நீட்டுக்கு எதிராக ரத்து செய்யறதுக்கு நடவடிக்கை என்னவோ அங்கே நீங்கள் போக வேண்டியது தானே. அப்புறம் எதுக்கு அந்த தனி தீர்மானத்தை இதுக்கு நீங்கள் இன்னைக்கு சட்டப்பேரவையில் போட்டீங்க. அப்போ அன்னைக்கு பேசும்பொழுது திமுக எனக்கா இப்போ தான் இந்தியா முழுக்க நீட்டில் உள்ள பிரச்சனையே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் நீட்டுன்னு ஒன்று கொண்டு வரும்பொழுது நீட்டே பிரச்சனைன்னு முதல்ல பேச ஆரம்பித்தது திமுக தான். அப்போ திமுகவுக்கு தெரியாது நீட்டு எப்படி எதிர்க்கணும்னு. போன ஆட்சியில் நீட்டுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம், போராட்டம், கருத்தரங்கம், சட்ட போராட்டம், மக்கள் மத்தியில் போராட்டம், எல்லா வகையான போராட்டம், நாடாளுமன்றத்தில் போராட்டம், எல்லா வகையான போராட்டங்களையும் முன்னெடுத்து இந்த நீட்டு பற்றி மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தி நீட்டுக்கு எதிரான மனநிலையை ஒரு கருத்துருவாக்கத்தை உண்டு பண்ணி நீட்டுனா என்னென்ன எக்ஸாக்ட் நீட்னா என்னென்னு தெரிய வச்சு இன்னைக்கு எல்லாரும் மத்தியிலையும் நீட்டை கொண்டு போய் சேர்த்தது யாருனாக்கா திராவிட முன்னேற்ற கழகம். அன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அன்னைக்கு யாருடைய தலைமையில்னாக்கா அன்றைய துணை முதல்வர், விளையாட்டுத்துறை அமைச்சர், மரியாதைக்குரிய இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் தலைமையில் நடக்குது. அப்போ எல்லா கட்சி தலைவர்களும் என்ன அன்னைக்கு அறிவுரை சொன்னாங்கன்னா, நீங்கள் போகாதீங்க, ஏன்னாக்கா நீங்கள் ஒரு அமைச்சராக இருந்துக்கிட்டு அதில் பங்கேற்பது என்பது உங்களை அமைச்சர் பதவிக்கு ஆபத்தை விளைவிக்கும், அமைச்சர் பதவி தூக்குறத நெருக்கடிகள் வரும், புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, அது நீட்டுக்கு எதிரானது, நம்ம தான் நீட்டே பிரச்சனை அப்படின்னு நம்ம தான் ஃபஸ்ட்டு பேச ஆரம்பித்தோம். நீட்டே தப்பு, பேன் நீட்டுங்கிறத முதல்ல இந்தியாவிலே குரல் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அப்போ நாமளே எப்படி இதை தவிர்க்கிறது? ஒருவேளை நான் போகிறேன், அதுலேருந்து ஒருவேளை என்னுடைய அமைச்சர் பதவிக்கு குந்தகம் விளைவித்தால், ஒருவேளை அமைச்சர் பதவிக்கு டேஞ்சரு, அமைச்சரை போட்டு தூக்கணும் என்கிற நிலைமை வந்தால் அமைச்சர் பதவியே தேவையில்லை. நீட்டுக்காக நீட்டு எதிர்ப்பு போராட்டத்தில் என்னோட அமைச்சர் பதவியை போடுறதுனாக்கா அது எனக்கு பெருமை தான், அதனால எனக்கு நட்டம் கிடையாது. அப்படி போனால் போயிட்டு போகுது. அப்படியேப்பட்ட அமைச்சர் பதவியை வாங்கி வச்சு நாம் ஒன்றும் இப்படி உட்காந்து சொம்படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உட்காந்துட்டு இதில் மார்க்ஸ் இருக்காரு, இதில் இப்போ அம்பேத்கர் இருக்காரு, இதில் இவருடைய கொள்கைகள் இருக்குது அப்படின்னு சொம்படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி போனால் அந்த அமைச்சர் பதவி போயிட்டு போகுது. அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்?
அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய அந்த நீட்டுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்து ரொம்ப மூர்க்கமாக பேசியவர் தான் எதிர்க்கட்சி தலைவர், இன்றைய எதிர்க்கட்சி உதயநிதி அவர்கள். அப்போ அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்பொழுது நீட்டுக்கு எதிராக அவ்வளவு விஷயங்களை பண்ணதுக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்குது. நீங்கள் ஆளுங்கட்சியாகி 100 நாள் ஆச்சு இல்லை, நீட்டுக்கு எதிராக நீங்கள் பண்ண போராட்டங்கள் என்ன? நீட்டுக்கு எதிராக இங்கே உள்ள மாணவர் அமைப்புகள் போராட்டம் பண்ணும் பொழுது அவர்கள் மீது வழக்கு போட்டீங்க. அதுவும் எப்படின்னாக்கா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது. இது எப்படின்னாக்கா எமர்ஜென்சி பீரியடில் இருந்துச்சுங்க, அதுக்கப்புறம் அதை பண்ணக்கூடாதுன்னே சொல்லிட்டாங்க. எமர்ஜென்சிக்கு அப்புறம் இப்போ தான் அந்த நீட்டுக்கு அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது. அந்த வகையில் பார்த்தோம்னாக்கா இது எம்ஜிஆர் ஆட்சி தான். எம்ஜிஆர் ஆட்சி எம்ஜிஆர் மாதிரி இருக்காருனாங்களா, உண்மைதான். அது எம்ஜிஆர் ஆட்சியில் நடந்துச்சு இது. அதுக்கப்புறம் இப்போ அது நடக்குது. அதுவும் என்ன, மாணவர்களை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நீட்டுக்கு எதிராக இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்களாம், அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காலேஜுக்குள்ளே பூந்து போய் கைது பண்ணுறாங்க. அதுவும் மாணவர்களை காலேஜ் வாசலில் அந்த போலீஸ்கார் எப்படி டீல் பண்ணாங்க, என்ன வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்கள பேசுனாங்க அப்படின்னு சொல்கிறது நமக்கு கூசுது. ஏகப்பட்ட வழக்குகளை பதிவு பண்ணாங்க. இந்த அரசு நீட்டு வேணான்னு சொல்லுது, இங்கே உள்ள மாணவர் அமைப்பு எல்லாருமே நீட்டு வேணான்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த அரசுக்கு ஆதரவாக மாணவர்கள் அமைப்பு நீட்டு வேணான்னு சொல்லி ஒரு போராட்டம் பண்ணுனாக்கா இந்த அரசாங்கம் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் பந்தோபஸ்து கொடுக்கணும். உங்களுடைய கொள்கையை அவங்க ப்ரொபகண்டா பண்ணுறாங்க, அப்போ நீங்கள் பாதுகாப்புல கொடுக்கணும். நீங்கள் ஏன் கைது பண்ணுறீங்க? அப்போ ஏன் தெரியுமா அவங்க கைது பண்ணுறாங்க? இந்த வீடியோ பாருங்க, புரியும். நம்ம ஏற்கனவே நம்ம முதலமைச்சர் சொன்ன மாதிரி தான், நீட் ஒரு பெரிய வாய்ப்பு தான், யாரும் மறுக்க முடியாது. அதே சமயம் நீட் மட்டுமே உலகம் கிடையாது. இந்த மருத்துவம் பல் மருத்துவம் சார்ந்த படிப்புகள் மட்டுமே உலகம் கிடையாது. இதை தாண்டி நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஆண்டு இங்கே இதில் சாதிக்க முடியாத மாணவ மாணவிகள் மீண்டும் ஒரு முறை நீங்கள் அப்பியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை என்றாலும் நீங்கள் இன்னும் இந்த உலகம் மிகப்பெரியது, பல வாய்ப்புகள் இருக்குது. அதை நோக்கி உங்கள் தன்னம்பிக்கையுடன் நீங்கள் போராடுங்கள், நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிட்டும் என்பதை முதலமைச்சர் அவர்கள் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இவர் மட்டும் இப்படி பேசல, இந்த மின்சாரத்துறை அமைச்சர் இருக்காரு பாருங்க, அவர் வந்து ஒரு படி மேலே போய் நீங்கள் என்ன டாக்டருக்கே தான் படிக்கணுமா, ஏன் இந்த பிளம்பரு அப்புறம் கார்பெண்டரு அதுக்கெல்லாம் நிறைய இப்போ வாய்ப்புகள் இருக்குது, நீங்கள் அதெல்லாம் படிக்கலாமே. 4 years ஒரு குழந்தை வந்து ட்ரை பண்ணிருக்கு நீட்டுக்கு. நாங்கள் இந்த நீட்லாம் வேண்டாம்னு சொல்றதுக்கு அதான் காரணம் தான். 4 years ட்ரை பண்ணிருக்கு. 4th year அந்த குழந்தைக்கு ஒரு டவுட் இப்போ கிடைக்குமா கிடையாது. நல்ல மார்க் எடுத்து வந்து திரும்பவும் டாக்டர் படிக்க நான் சொன்னேன், நீ கண்டிப்பாக லாயர் போய் ட்ரை பண்ண. நான் ஒரு லாயர் அப்போ இதை விட பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுடைய கரியர் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு நான் சொல்லி அமிச்சேன். அதிகமாகி நிறைய இன்ஜினியர்ஸ் ஆனாங்க. பட் 5 இன்ஜினியர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கான ப்ரொஃபஷனல் அந்த டிகிரிக்கான ப்ராப்பர் இன்ஜினியரிங் ஸ்கோப் இருக்கா, ஸோ அதுக்கான ப்ராப்பர் வேல்யூ இருக்கா, அதுக்கான ப்ராப்பர் ஜாப் இருக்கானா இல்லை. அப்படி இப்போ கார்பெண்டரா எக்ஸலண்டா அவங்களுக்கான தேவை அதிகமா இருக்கு. நீங்க யாராவது போய் கார்பெண்டர் நீங்க போய் கூப்பிடணும்னா 1 week ஆகுது அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அவங்க கூப்பிட்டு வந்து நீங்க பாக்குறதுக்கு 1 week ஆகுது. அவங்களோட தேவை அதிகமா இருக்கு. ஸோ எல்லா பிளம்பர் இருக்காங்க, பிளம்பரோட தேவை அதிகமா இருக்கு. ஸோ எல்லாரும் அதை வந்து ஒரு ஜாபாவும் ஒரு ப்ரொஃபஷனாவும் கன்சிடர் பண்ணுறது. சரிங்க, அப்போ பிளம்பரை கார்பெண்டருக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல, நீங்கள் என்ன அமைச்சராக நீங்கள் பேசாமல் அந்த கார்பெண்டர் வேலைக்கு போகலாம்ல, டிமாண்ட் இருக்குல்ல, அந்த பிளம்பிங் வேலைக்கு போகலாம்ல, அதெல்லாம் டிமாண்ட் இருக்குல்ல. நீங்கள் மட்டும் அமைச்சராகணும், நீங்கள் மட்டும் முதலமைச்சராகணும், நீங்கள் மட்டும் கேரியர் உச்சத்தில் இருக்கணும், எங்கள் வீட்டு பிள்ளைகள்லாம் கார்பெண்டர் ஆகணும், பிளம்பர் ஆகணும், இல்லது வேறு ஏதாவது பணிகள் செய்ய போகணும், அடிப்படை பணிகளை மூட்டை தூக்குறதுக்கு போகணும், அல்லது இந்த மாதிரி அடிப்படையான பணிகளை செய்கிறதுக்கு போகணும். நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகள்லாம் வெளிநாட்டில் படிக்க அல்லது வேற எங்கேயாவது டாக்டருக்கு படிக்க, பெரிய பெரிய படிப்புகள் படிக்க நீங்கள் அமைச்சராவீங்க. உங்கள் வீட்டில் சாக்கடை அடைச்சிக்கிட்டுனாக்கா அதை சரி பண்ணுறதுக்கு எங்கள் வீட்டு பிள்ளை போகிறதுக்கு அந்த வேலையை படிக்கணும் அப்படின்னு சொல்கிறனாக்கா என்ன தைரியம் இருக்குது இந்த அமைச்சருக்கு? இவர் மட்டும் இல்லை, இவங்க கட்சியினுடைய தலைவர் இருக்காருல்ல, அவர் எலெக்ஷனுக்கு முன்னாடியே தான் பேசினாப்புல, ஏன் நீட்டு மட்டும்தான் படிப்பா, டாக்டருக்கு மட்டும்தான் படிக்கணுமா? படிப்பில் சாதிக்கணும் தான், படிப்பும் சாதனை தான், அதான் மறுக்கலை. பட் அதுக்காக பர்டிகுலராக ஒரே ஒரு படிப்பில் மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்றும் சாதனை கிடையாது. ஒரே விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப யோசித்து உங்கள் ஆங்ஸைட்டியை ஏற்றிக்காதீங்க. அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக வேண்டிய அவசியம்லாம் ஒன்றுமே கிடையாது. இது நான் ஏன் சொல்கிறேன்னா, நீட்டு மட்டும் தான் உலகமா? ஏன் ஒரு புள்ள டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிச்சுனாக்கா அதற்கான வழிவகைகளை செஞ்சு கொடுக்க வேண்டியது ஒரு பேரண்ட்ஸாக, இந்த சமூகத்தினோட தலைவர்களாக இவங்களுடைய கடமை. அவர் தான் சமூகத்தினுடைய தலைவர். ஒரு அமைப்போ கட்சியோ வச்சுருக்குனாக்கா ஒரு மாணவர் ஒரு மாணவி டாக்டருக்கு படிக்கணும், ஒரு பைலட் ஆகணும், என்ன ஆசைப்படுதோ அதன் வழியில் படிக்கிறதுக்கான நீங்கள் பள்ளி சாலைகளையும் கல்லூரிகளையும் உருவாக்கணும். அதற்கான வழிவகைகளை போட்டு கொடுத்து அந்த கனவை நிறைவேற்ற வேண்டியது சமூகத்தோட தலைவருடைய கடமை, அந்த அப்பனுடைய கடமை, அந்த ஆத்தாளுடைய கடமை. அது நீங்கள் வந்து நீ என்ன டாக்டரே தான் ஆகணுமா, நீ என்ன பைலட்டே தான் ஆகணுமா, நீ என்ன இன்ஜினியரே தான் ஆகணுமா, நீ போய் வேறு வேலையை பாரு, இந்த பிளம்பிங் வேலைக்கு படி, நீ வந்து இந்த வேலைக்கு படி, கார்பெண்டர் வேலைக்கு படி, நீ வந்து இந்த பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு படி அப்படின்னு சொல்கிறோம். எப்படிங்க அப்பனாவும் ஆத்தலாவும் இருக்க முடியும்?
அப்படின்னு சொல்கிறாருனாக்கா இந்த சமூகத்தினுடைய தலைவராக எப்படி இருக்க முடியும்? அவர் எப்படி சமூகத்துக்கு, இந்த மக்களுக்கு, மாணவர்களுக்கு அவர் எப்படி தலைவராக இருக்க முடியும்? இது சொல்கிறவன் தலைவனா முதல்ல? அப்போ இப்படியாப்பட்ட மனநிலை கொண்டவங்க இவங்க எப்படி நீட்டுக்கு எதிராக சட்ட போராட்டங்களை முன்னெடுப்பாங்க? உண்மையிலேயே நீட்டை எதிர்க்கணும் அப்படிங்கிற மனநிலையில் எப்படி செயல்படுவது? தனி தீர்மானம் இருக்குல்ல, இது தீர்மானம் போட்டலாம். இந்த தீர்மானத்தை நீங்கள் என்னவாக ப்ரொஜெக்ட் பண்ண போகிறீங்க? என்னவாக கொண்டு போக போகிறீங்க? என்ன எஸ்கலேட் பண்ண போகிறீங்க? அடுத்தது இது எப்படி நீங்கள் இவர்கிட்ட குடியரசுத் தலைவர்கிட்ட கொண்டு போக போகிறீங்க? அல்லது இதுக்கப்புறம் சட்ட போராட்டமாக எப்படி மாற்ற போகிறீங்க? அல்லது உங்களுக்கு இதை விட்டு அடுத்த கட்ட நகர்வு என்ன? சும்மா தீர்மானம் எல்லாத்தையும் போட்டலாம் பாஸ். ஆனால் திமுக தீர்மானம் மட்டும் உட்காரல, கொண்டு போனாங்க. திரும்ப 2வது தீர்மானம் போட்டு கொண்டு போனாங்க. அதுக்கு ப்ரெஷர் இருக்குது, ப்ரெஷர் போட்டாங்க. அதுக்கப்புறம் நீதிமன்றம் வரைக்கும் போனாங்க, சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சட்ட ரீதியான முடிவு வரும்னு சண்டை போட்டிருக்காங்க. அந்த சண்டை, அந்த ஃபைட்டு கண்டினியூ பண்ணாங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இப்போ இப்படியாப்பட்டவங்க தான் நீட்டை இவங்க ஆட்சிக்கு நாங்கள் நீட்டுக்கு எதிரானவங்க சொன்னால் நாங்கள் நம்பிடணும். மன்மாத நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது மன்மாத நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது மன்மாத நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த என் தொகுதி நிர்வாகிகளுக்கும் வாக்காளர் பெருமக்களுக்கும் என் மீதான நம்பிக்கைக்கு நன்றி செலுத்துகின்றேன். இம்மாமன்றத்தில் எனக்கு வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் எனது மன்மாத நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க ஜனநாயகம், வளர்க தளபதி புகழ், வெல்லட்டும் மக்கள் நலன். தமிழ் வணக்கம். ஆஹா, கடைசியில் தான் இவ்வளவு பேச்சு நம்ம கடைசியில் தமிழ் வணக்கம் வர சொல்லுது. ஏமா மன்மத நன்றி சொல்லி தமிழ் வணக்கம். இல்லை புரியல, அதான் என்ன மன்மத நன்றினா என்னவா இருக்கும்? ஒருவேளை டிஆர் அவர்கள் மாதிரி எதுவும் ட்ரை பண்ணுது. அவர் தான் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த புலி படத்தில், இது அசராத புலி, இது மயங்காத புலி, இது மயங்க வைக்கும் புலி, இது இந்த புலி, இது எடுத்த புலி, எடுக்காத புலி அப்படின்னு பேசினார்ல. அந்த மாதிரி நன்றியை வித்தியாசமாக எதுவும், இது மன்மத நன்றி, இது மயக்காத நன்றி, இது மயக்கும் நன்றி அப்படின்னு ஏதாவது மன்மத நன்றின்னு இருக்கா? என்ன இளவு? இந்த அம்மா யார் தெரியுங்களா? ஜோசியக்காரம்மா. அந்த அம்மா உங்களுக்கு ஜோசியம் பார்க்க தெரிஞ்சாக்கா நீங்கள் எதுவும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நேராக நீங்கள் தாவேக்கால போய் சேர்ந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டை கொடுத்துருவாங்க. அவங்களே ஜெயிக்க வச்சுருவாங்க, ஈஸியாக ஜெயிக்க வச்சுருவாங்க. அதில் சோசியம் பார்க்குறவருக்கு அரசு பதவி, சோசியம் பார்க்குற அம்மாவுக்கு எம்எல்ஏ அப்படின்னு. இல்லை நம்ம இப்போ மன்மத நன்றின்னு சொன்னதெல்லாம் கூட எனக்கு ஒன்றும் இல்லை, மனமார்ந்த நன்றி. அது வேறு ஒன்றும் இல்லை, மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அது எழுதி கொடுக்கும் பொழுது மனமார்ந்த எழுதி கொடுத்துருப்பாங்க. படிக்கும் பொழுது மன்மத நன்றின்னு வரும்பொழுது மன்மதம் அது என்ன மன்மத நன்றி, மன்மதன்னா எப்படி வராதுன்னு யோசிப்போம்ல. அது எதுவுமே எந்த தயக்கமும் இல்லாமல் நம்ம பேசி பாருங்க. அதுதான் நம்மளோட ஸ்பெஷலிஸ்ட்டு. நீங்கள் என்ன எழுதி கொடுத்தாலுமே அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் அந்த ஸ்பெல்லிங் மாற்றி விட்ருவாங்க இல்லை, அந்த மாதிரி ஏதாவது மாற்றி விட்டிங்கனாக்கா அது பாட்டுக்கு வாசிட்டு போயிட்டான்னு சட்டமாட்டத்தில் நம்ம சரியாக தானே வாசிக்கிறோம், இதை சுற்றிட்டு பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கு. அப்படியாப்பட்ட ஒரு அம்மா தான். ஏன்னா கடைசியில் சொன்னீங்க பாருங்க, அதுதான் சூப்பர். என்னது தமிழ் வணக்கமா? சூப்பர் சூப்பர். இன்றைய தமிழ் சமூகத்துக்கு தாவேக்கா மூலமாக அறியப்படுத்தப்பட்ட வார்த்தை என்னன்னாக்கா மன்மத நன்றி. தாய்மாமன் சீரை முதலமைச்சர் கொடுத்துருவாரு, அத்தை சீரு பாட்டி சீரு நம்ம தானே கொடுக்கணும். ஆனால் அக்கா சௌமியா அன்புமணி அவர்களிடமிருந்து இப்படி ஒரு அட்டாக் நான் எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையிலே 2-3 நாளாக இந்த சட்டப்பேரவையில் பார்த்தீங்கன்னாக்கா சௌமியா அன்புமணி அவர்கள் உண்மையிலே ரொம்ப அருமையாக விவசாயிகளுக்கு சார்ந்து அந்த இலவச மின்சாரம் கொடுத்துலாம் பேசியிருந்தாங்க. தட்கலில் புக் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இலவசமாக அவங்க ரொம்ப வருஷமாக சீனியாரிட்டியாக புக் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கும் போய் சேரல. அதனால் அந்த இலவச மின்சாரம், அந்த போருக்குள்ள இலவச மின்சாரத்தெலாம் நீங்கள் கவனம் எடுத்து செய்யணும்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த காவிரி நீர் பிரச்சனை எல்லாம் பேசுகிறேன். என்ன இடையில என்னன்னாக்கா நம்ம அன்புமணி அண்ணனுக்கு கொஞ்சம் பிஆர் வேலை பார்த்துட்டாங்க. அன்புமணி செஞ்ச செயல்கள்லாம் பயங்கரமான செயல். அதாவது உங்களை அசத்தக்கூடிய செயல். அதெல்லாம் அது தமிழ்நாட்டில் யாருக்கும் தெரியல. ஏன்னா அவர் பண்ணது இன்டர்நேஷ்னல் லெவலில். அதனால் அவர் இன்டர்நேஷ்னல் எல்லாருக்குமே தெரியுது, தமிழ்நாட்டுக்குலாம் யாரும் தெரியல அப்படின்னு 10 நிமிஷம் விட்ட ஓட்டினாங்க. அதை நவுத்திட்டு பார்த்தோம்னாக்கா அக்கா பேசின அந்த பேச்சுங்கிறது ரொம்ப அற்புதமான பேச்சு, வரவேற்க வேண்டிய பேச்சு. அதில் தான் அக்கா சொல்கிறாங்க, இந்த தாய்மாமன் சீர்னு ஒன்று போட்டிருக்கீங்க இல்லைங்களா, சரி தாய்மாமன் சீர்னு ஏதோ மோதிரத்தை எடுத்து நீங்கள் கொடுத்துருவீங்க, அதுக்கப்புறம் அத்தை சீர்னு கொடுக்க அதுக்கு யார் வருவா? ஆமாம், அத்தை சீருக்கு யார் வருவா தெரில. அவங்க அக்கா அன்புமணி அக்கா கேட்டிருக்காங்க, அத்தை சீருக்கு யார் கொடுப்பா, பாட்டி சீர் யார் கொடுப்பா, அதெல்லாம் நாங்கள் தானே கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக என்னன்னாக்கா இந்த தாய்மாமன் சீர் அல்லது அண்ணன் சீர் அப்படின்னு கொடுக்குறாங்க இல்லைங்களா, இதுவே பிற்போக்குத்தனமான ஒரு விஷயம். இது இந்த சீருங்கிறது முதல்ல பிற்போக்குத்தனமான விஷயம். இது ஏன்னாக்கா இது டௌரியை ப்ரமோட் பண்ணுறது, டௌரியை என்டார்ஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான் சீர் அப்படிங்கிறது. அது நீங்கள் என்ன பேரில் வச்சாலும் சரி, நீங்கள் அண்ணன் சீர் தாய்மாமன் சீர். அப்போ உங்களுக்கு இந்த பெரியார் அம்பேத்கர் அப்படிங்கிறவங்களாம் என்ன பேசியிருக்காங்க, என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இடமும் உங்களுக்கு தெரியல. பெரியாருடைய பேரை வச்சுக்கிட்டாக்கா தமிழ்நாட்டுக்குள்ள கட்சியாருங்கிறது ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஒரு முற்போக்கு முகம் கிடச்சிரும். அப்புறம் அம்பேத்கர் பேரை வச்சுக்கிட்டோம்னாக்கா தலித் மக்களுடைய வாக்குகள் கிடச்சிரும். அதனால் பெருசாக பொலிட்டீஷியன்ஸும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. அப்படிங்கிறனால பெரியார் அம்பேத்கர் கொள்கை தலைவர்கள். அப்புறம்
ஐயா காமராசர் கல்வி கண் திறந்த காமராசர் அவர்கள் அப்படின்னு வச்சுட்டோம்னாக்கா நாடார்கள் வாக்குகளாக உள்ள வாங்கிக்கலாம். அப்போ இவங்கெல்லாம் வச்சுட்டோம்னா முற்போக்காக நமக்கு ஒரு பார்வை கிடைச்சணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க வச்சுருக்காங்களே தவிர, அப்படி இல்லைன்னாக்கா இல்லை உண்மையிலே கொள்கை வச்சுருக்காங்கன்னா எப்படி அண்ணன் சீரு தாய்மாமன் சீரெலாம் எப்படி வைப்பீங்க? டவுரினால இன்னமும் கொலைகள் நடந்துகிட்டு இருக்குங்க. கேரளாவில் ஒரு கொலை பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்துச்சு. தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு டவுரினாலேயே ஒரு கொலை நடந்து அது பெரிய இஷ்யூ ஆனிச்சு. அப்போ தான் இதே கட்சியில் உள்ள அந்த திருச்சியில் ஒரு மலமாட ஒருத்தன் நடப்பான். அவன் என்ன பண்ணான், அந்த இறந்து போன கொல்லப்பட்ட அந்த பெண் இருக்காங்க இல்லைங்களா, அல்லது தற்கொலை பண்ணிட்டு அந்த பெண் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய அப்பா கிட்ட போயிட்டு அவர் என் பொண்ணு செத்து போனதான் நல்லது அப்படின்னு சொன்ன மாதிரி பேசிட்டு இருந்தார். அப்போ நீங்கள் நினைக்கிறதான் கரெக்டு, நீங்கள் சொல்கிறதாங்க சரி அப்படின்னு சொல்லி, என்னதான் இருந்தாலும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னு அவங்களுடைய தானே குடும்பம் நடத்திருக்கணும். அது எப்படிங்க அந்த பொண்ணு எதிர்ப்பு தெரிவிக்க முடியும்? அது எப்படி புருஷன் கூட எதிர்ப்பு தெரிவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பிற்போக்குத்தனமான விஷயத்துக்கு ஆதரவு தெரிவிச்சுன்னா மலமாடு, அந்த மலமாடு டே போயிட்டு அங்கே போய் சொல்லாது, இங்கே சொல்லக்கூடாது. அப்போ அந்த சீருங்கிறத பிற்போக்குத்தனமான ஒரு விஷயம். இதே மாதிரி தான் அந்த பெரியார் அவர்கள்கிட்ட அன்னைக்கு காங்கிரஸினுடைய அமைச்சராக இருந்தவர் ஒரு வர்றாரு. அவர் ஐயா கிட்ட 2-3 விஷயம் கேட்குறாரு பெரியார்கிட்ட. அப்போ கேட்கும்போது ஒரு விஷயத்தை கேட்குறாரு. அப்போ தான் இந்த 18 வயசுக்கு மேலே பெண்களுக்கு கல்யாண வயது அப்படிங்கிறத உயர்த்துறதுக்கு பார்க்குறாங்க. அதுக்கு முன்னாடி 15 16 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், அல்லது 13ன்னு நினைக்கிறேன். அதை 18ஆக மாற்றணும்னு சொல்லும்போது தான் அப்போ பெரிய வடமாநிலங்களில் பயங்கர எதிர்ப்பு. 18ன்னு கூடாது, நீங்கள் இன்னமும் குறைங்க, 15ன்னு வைங்க, 16ன்னு வைங்க, சம்திங் அப்படி ஏதோ அதை 18ன்னு மாற்றுறதுக்கு அவ்வளோ பெரிய விவாதங்கள் போயிட்டு இருக்கும்போது ஐயா கிட்ட இந்த மாதிரி ஒன்று போயிட்டு இருக்காது, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. தயவு செஞ்சு இதை 18ன்னு வைக்காதீங்க, 22 25ன்னு மாற்றுங்க. எந்த அளவுக்கு அதுக்கு மேலே தள்ளி போட முடியுமோ தயவு செஞ்சு 25ன்னு ஒத்துச்சிங்கன்னா உங்களுக்கு புண்ணியமாக போகுங்கிறார் அவர். இல்லைங்கய்யா 18க்கே நம்ம அவ்வளோ சண்டை போட வேண்டியதாக இருக்குது, நீங்கள் 25ன்னு சொல்கிறீங்களா? சட்டப்படி ஒரு பெண்ணுக்கான திருமண வயது 22 அல்லது 25ன்னு வைன்னு அன்னைக்கே தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார். ஏன் சொன்னாருன்னா அப்போ தான் காரணத்தை சொல்கிறார் ஐயா. அந்த அமைச்சர்கிட்ட காரணத்தை சொல்கிறார். நீங்கள் பெண்ணினுடைய திருமண வயதுன்னு சட்டப்படி இத்தனை வயசு 25 வயசுன்னு வச்சிட்டிங்கனாக்கா, அப்போ 25 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணாங்க சட்டப்படி கைது பண்ணிடுவாங்கன்ற பயத்தில் கல்யாணம் பண்ணாமல் இருப்பான். அப்போ கல்யாணம் பண்ணாமல் இருக்கும்பொழுது எதுக்கு சும்மா வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கணும் அந்த பொண்ணு நினைப்பான். அப்புறம் அந்த கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் கட்டிகிட்டு இருக்காங்க, படிக்க போகணும்னு சொல்லி அனுப்புவான். பள்ளிக்கூடம் முடிக்கும் 17 வயசில், 17 வயசு முடிச்சோன்னு 8 வயசு இருக்க கல்யாணத்துக்கு. அப்புறம் சும்மா இருக்க இந்த காலேஜ் இந்த கவர்மெண்ட் கட்டிட்டு இருக்கு பாரு, போய் ஒரு 3 வருஷம் படி கழுதா போ அப்படின்னு சொல்லி ஒரு காலேஜுக்கு அனுப்பிச்சி விடுவாங்க. 20 வயசில் காலேஜ் முடிக்கும். அப்புறம் 5 வருஷம் இருக்கு, எதுக்கு சும்மா உட்காந்துட்டு இருக்க, படிச்சுட்டு வேலைக்கு பக்கத்து பொண்ணு போதில்ல, இங்கே போதில்ல அங்கே போதில்லன்னு சொல்லி எதுக்குமா சும்மா இருக்கு சம்பாதிக்க போகலாம்னா அந்த பொண்ணுக்கே தோணும். அப்புறம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வேலைக்கு போயிடுச்சுனாக்கா அதனுடைய இணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ஃபினான்ஷியல் ரைட்ஸ் ப்ளஸ் அதனுடைய தாட்ஸ் எல்லாம் மாறும். அப்போ தன்னுடைய இணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய தைரியம் அந்த பொண்ணுக்கிட்ட வந்துடும். அப்போ வந்துச்சுனாக்கா அதனுடைய இணையை அதுவே தேர்ந்தெடுத்துக்கும், அதனுடைய வாழ்க்கையை சுதந்திரமான வாழ்க்கையை அதுவே தேர்ந்தெடுக்கும். 3 வருஷம் 4 வருஷம் வேலை பார்த்துருச்சுனாக்கா அந்த வேலையில் அப்படியே கண்டினியூவாக ஆரம்பிச்சிருவது. அதுதான் பெண்களுடைய சுதந்திரம். தயவு செஞ்சு இந்த முடிவை 18லேருந்து 24 22 அல்லது 25 என்று மாற்றுங்கள் அப்படின்னு பெரியார் சொல்கிறார். அப்போ இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஒரு முற்போக்கு பார்வை இருக்குது பாருங்கள். இந்த பார்வையோடு இருக்கிறதுனால தான் திமுக இந்த மாதிரி இந்த பணங்காசு தர்றது, இந்த கல்யாணத்துக்கு பணங்காசு தர்றது இருக்குல்ல, அதை ஏன் திமுக முதல்ல கொண்டு வந்துச்சுனாக்கா, அதாவது பெண்களுடைய படிப்பு சதவீதங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போ 5வது 6வது படிக்கிறதோட முடிச்சு விட்றாங்க. அது பள்ளி படிப்பை முடிச்சிடுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா இவ்வளோ இருந்து அந்த படிக்கிறதுக்கு அனுப்ப மாட்டாங்க. என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் ஒரு 8வது வரைக்கும் பெண்கள் படித்து முடிச்சாக்கா கல்யாணம் பண்ணும் பொழுது 10,000 ரூபா ரொக்கம் தர்றோம் அப்படின்னு சொல்லுது. அப்போ 10,000 ரூபாங்க இது பெரிய கேஸ், ஆகா 10,000 ரூபா தருது அப்படின்னு பெற்றோர்கள் என்ன பண்ணாங்கன்னா வலுக்கட்டாயமாக பொம்பளை பிள்ளைங்களை 8வது வரைக்கும் கண்டிப்பாக படிக்க வச்சாங்க. அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்க்குறாங்க, எல்லா பெண் பிள்ளைங்களும் அப்போ தான் படிக்க ஆரம்பிக்குது, 8வது வரைக்கும் முடிக்குதுன்னா அது முன்னாடி 8வது வரைக்கும் இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, 8ங்கிறத 10ன்னு மாற்றுறாங்க. 10ன்னு மாற்றினாக்கா தொகையை அதிகப்படுத்துகிறாங்க. அதிகப்படுத்தின உடனே 10வது வரைக்கும் படிக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, 10ங்கிறத 12ன்னு மாற்றுறாங்க, அங்கே தொகையை மாற்றுறாங்க. இப்போ 12ஆம் மாறுது, திரும்ப காலேஜ்னு மாற்றுறாங்க, அங்கே தொகையை மாற்றுறாங்க. இப்போ எல்லாரும் காலேஜுக்கு போகிறாங்க, டபுள் டிகிரி முடிக்கிறாங்க, எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க. நீங்கள் தேர்ச்சி விகிதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா பெண்களுடைய தேர்ச்சி விகிதம் தான் அதிகமாக இருக்குது. பெண்கள் தான் இந்த முதல் இடம் 2ஆம் இடம் பெண்கள் தான் அதிகமாக பிடிக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி வந்துச்சுனாக்கா இந்த மாற்றம் இப்படி தான் வந்துச்சு. அப்போ வெறுமனே பணம் காசு கொடுத்து ஓட்டு வாங்குறதுக்காக இல்லை, அதுக்கு பின்னாடி பெண்களுடைய சுதந்திரம், பெண்களுடைய வேலை வாய்ப்பு, பெண்களுடைய படிப்பு, பெண்களுடைய கல்வி, பெண் உரிமை அப்படிங்கிறது அதுக்குள்ளே இருக்குது. அதனுடைய நீட்சி தான் இந்த அனைத்து பெண்களுக்கும் பஸ்ஸில் இலவசமாக போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த பிங்க் கலர் பஸ் விட்டாங்களா, விடியல் பயணம் அப்படிங்கிறது. அது எதுக்குன்னா குறைச்ச படிப்பு படிச்சிருப்பாங்க, அல்லது படிப்பு ஏறாமல், அல்லது ஏதோ ஒரு வகையில் கல்வியை விட்டவர்களாக இருக்கலாம், அல்லது வேலை கிடைக்காம சின்ன சின்ன வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம், ஒரு 10,000
12,000 15,000 சம்பளத்துக்கு போவாங்க. அது பக்கத்து ஊருக்கோ அல்லது எங்கேயோ போக வேண்டியது இருக்கும். அப்போ அந்த பஸ்ஸில் போயிட்டு வர தொகையே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு 50 ரூபா ஆகிடும் அவங்களுக்கு குறைஞ்சபட்சம். அப்போ ஒரு நாளைக்கு 50 ரூபானாக்கா ஒரு மாதத்துக்கு 1,500 ரூபா பஸ்ஸுக்கு மட்டுமே நீங்கள் கொடுக்கணும். அப்போ அவங்க வாங்குற அந்த 10-12 சம்பளத்தில் இந்த 1,500 ரூபாயை சேமிக்கிறாங்க அப்படின்னாக்கா அது நேராக அவங்க வீட்டுக்கு போகும், அல்லது அவங்களுடைய சேமிப்பு போகும், அல்லது ஏதாவது ஒரு நகை சீட்டு போட்டு ஒரு நகையை எடுத்து அவங்க மாட்டிப்பாங்க. கஷ்ட காலத்தில் நகையை அடகு வச்சுப்பாங்க. அந்த 1,000 ரூபாங்கிறது அவங்க ஃபேமிலியில் ஒரு பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அதற்காக இந்த இலவச பயணங்கிறது போட்டாங்களே தவிர இது ஓட்டுக்கானது அல்ல, இது நாட்டுக்கானது, இது மக்களுக்கானது, பெண்களுக்கானது. இப்படி ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இருந்தால் மட்டும்தான் அது மக்களுக்கானதாக இருக்கும். ஏன்னாக்கா அது நீங்கள் பெரியாரை படிச்சிருக்கணும், அண்ணாவை படிச்சிருக்கணும், திராவிடம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், தமிழ்நாட்டினுடைய வரலாறு தெரிஞ்சால் இந்த மாதிரி திட்டங்கள் தீட்ட முடியும். அப்படி இல்லைனாக்கா இந்த அண்ணஞ்சீரு, மாமஞ்சீரு, அத்தைச்சீரு, பாட்டுச்சீருன்னு பிற்போக்குத்தனமான இந்த டௌரியை என்டோர்ஸ் பண்ணுற இப்படியாப்பட்ட திட்டங்களை தான் இந்த அரசாங்கத்தில் கொடுக்க முடியும். அதுதான் நம்ம சௌமியா அன்புமணியை தூக்கி போட்டு மிதி மிதிச்சிருக்காங்க. நீ மாமஞ்சீர்னு கொடுத்துட்டு போடுவேன், சரிப்பா பாட்டு சீரை கொடுப்பியா நீ, அத்தை சீரை கொடுப்பியா நீ, அல்லது கருமாலை ஆனாக்கா நீ என்ன கோடிப்படம் கொடுத்து அனுப்புவியா, அல்லது அன்னைக்கு ஒரு சீர் வைக்கணுமே அதை யார் கொடுத்து அனுப்புவியா. அப்போ இது எங்களுடைய காசில் உங்களுக்கான, உங்கள் வீட்டுக்கான, உங்கள் கட்சிக்கான ஸ்வீட்டு செய்கிறீங்க அப்படிங்கிறது தான் அக்கா சௌமியா அன்புமணி அவர்கள் இன்னைக்கு குஜிலி மஸ்து பண்ணியிருக்காங்க. இப்படியாக நிறைய குஜிலி மஸ்துகளும் பல கொத்து புரோட்டாக்களும் இன்றைய சட்டமன்றத்தில் நிறைவேறி இருக்கிறது. மீண்டும் நாளைக்கும் சட்டமன்றம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு எத்தனை குஜிலி மஸ்துக்கு எத்தனை கொத்து புரோட்டாக்கள் விழுகுது அப்படிங்கிறத நாளைக்கு சட்டமன்றம் நிறைவு முடிஞ்ச உடனே நாளைக்கு இதே மாதிரி ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம்.